வணக்கம். இப்போ கணிதத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வெளி செவ்வகத்தின் பரப்பளவு 360 சதுர மீட்டர், உள் செவ்வகத்தின் பரப்பளவு 280 சதுர மீட்டர். இவ்விரு செவ்வகங்களுக்கும் இடையில் சீரான பாதை உள்ளது. பாதையின் பரப்பளவு என்ன? 80 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 80 சதுர மீட்டர். 360லேருந்து 280 கழிக்கணும். ஒரு குழந்தைக்கு 200 மில்லி பால் வீதம் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பாலின் அளவு என்ன? 8 லிட்டர். அதாவது 40 × 200 மில்லியை மல்டிப்ளை பண்ணுறோம். 9 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தில் 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரங்கள் எத்தனை இருக்கும்? 27 இருக்கும். 9 × 3 20, 25, 21, 14, 15. இந்த விவரத்திற்கு முகடு இல்லை எனில் விடுபட்ட எண் என்ன? 30. 3 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் + 12 ஸ்கொயரின் வர்க்க மூலம் என்ன? 65. 100 மீட்டர் = 0.1 கிலோமீட்டர். சேரன் விரைவு வண்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து 22 மணி 10 நிமிடத்திற்கு புறப்பட்டு மறுநாள் 2 மணி 50 மணிக்கு சேலம் சென்றடைந்தது எனில் வண்டி ஓடிய நேரம் என்ன? 4 மணி நேரம் 40 நிமிடம். அடுத்தது EVS பார்க்குறோம். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1986. 30 நாட்கள் ஒரு 15 வாட் CFL விளக்கு இரவும் பகலும் எரியும் போது செலவாகும் ஆற்றல் 10.8 யூனிட். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அது மயிலுக்கு போர்வை வழங்கியவன் ஆய், வனத்தில் பரிசு வழங்கியவன் நல்லியக்கோடன், வேண்டியவருக்கு பரியை கொடுத்தவன் பேகன், ஆடுவோர்க்கு ராஜ்யத்தை வழங்கியவன் வல்வில் ஓரி. எது சரியானது அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. AC தவறானது. அப்போ ஒரு நிமிஷம் கொஸ்டின் நம்ம எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சரியான விடை தான். AC ரெண்டும் தவறானதுன்னா BD ரெண்டும் சரியானது. ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 180. பின்வரும் வரலாற்று நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி கண்டறிக. சௌரி சௌரா சம்பவம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், சிப்பாய் கழகம். ஃபஸ்ட்டு சிப்பாய் கழகம் தான் வரணும், 2வது சௌரி சௌரா இயக்கம் வரணும், 3வது சட்ட மறுப்பு இயக்கம், 4வது தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கம். அப்போ ஆப்ஷன் B தான் சரியான விடை. இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருடங்கள். செஞ்சியின் மறுபெயர் பாதுஷாபாத். வேலைக்கார தேனீக்கள் என்பவை இனப்பெருக்கம் செய்யும் திறனற்ற பெண் தேனீக்கள். இந்தியர்களை முன்னறிவிப்பு இன்றி கைது செய்யவும் விசாரணையின்றி சிறையில் அடைக்கவும் ஆங்கிலேயருக்கு அதிகாரம் கொடுத்த சட்டம் ரவுலட் சட்டம். இந்த சுரப்பி நாளமற்ற மற்றும் நாளம் உள்ள சுரப்பியாக செயல்படுகிறது. பான்கிரியாஸ் கல்லீரல். அடினோமா என்ற புற்றுநோய் பாதிக்கும் உறுப்பு டேஷ் அட்ரினல். நெல் கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றியவர் கர்னல் கேம்பல். பொறுத்துக. அயோடின் + மணல், மண்ணெண்ணெய் + நீர், ஆல்கஹால் + நீர், பென்சின் + டாலுவின். இதற்கு ஆப்ஷன் D தான் சரியான விடை. அதாவது அயோடின் + மணல் பதங்கமாதல், மண்ணெண்ணெய் + நீர் பிரிகை புனல், ஆல்கஹால் + நீர் காய்ச்சி வடித்தல், பென்சின் + டாலுவின் பின்ன காய்ச்சி வடித்தல். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் புதிய கற்காலம். எக்ஸோஸ்பியர் அடுக்கில் பெருமளவு காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். கோள்கள் சூரியனை சுற்றி இயங்கும்போது கோளுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பியல் விசையின் தன்மை மைய நோக்கு விசை. இலையின் வழியாக நீரை நீராவியாக வெளியேற்றும் நிகழ்ச்சி டிரான்ஸ்பிரேஷன். வான்வழி புகைப்படங்களை பயன்படுத்தி வரையப்படுபவை வான்வழி வரைபடங்கள்.
1950ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் இடம் பெற்றிருந்தனர்? 8 நீதிபதிகள். அனைத்து உயிருள்ள தாவரங்களிலும் விலங்குகளிலும் உள்ள தனிமங்களின் சரியான ஏறுவரிசை கால்சியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். ஒரு பொருளின் நிறை 2 கிலோகிராம் மற்றும் அதன் முழுக்கம் 3 மீட்டர்/செகண்ட் எனில் அதன் விசை 6 என்ன நியூட்டன். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கரைதிறனின் ஏறுவரிசை NaCl, NaBr, NaL. பறக்கும் திறனற்ற பறவை எது? ஈமுக்கோழி. சுண்ணாம்பு கல்லின் வேதி பெயர் கால்சியம் கார்பனேட். வேலூர் கழகம் எப்பொழுது நடைபெற்றது? ஜூலை 1806. நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு நடுவில் அமைந்துள்ள மலைத்தொடர் சாத்புரா. பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். எந்த இரு இணை விலா எலும்புகள் மிதக்கும் விலா எலும்புகள் என அழைக்கப்படுகிறது? 11 மற்றும் 12. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.